ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐடியா கொடுக்க நாங்கள் மறுபடியும் வந்துட்டோங்க. கண்ணாலம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதற்கண் வணக்கங்கள். ஆல்ரெடி நீங்க வந்து தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பத்தி தெரியாம நிறைய ஃபேமிலிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க நியூலி மேரிட் ஆக போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து சூப்பரான வீடியோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதை பத்தின விளக்கம் என் ஒய்ஃப் வந்து இப்போ கொடுக்க போறாங்க. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸிங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்கமையும் எக்ஸ்பென்ஸையும் மேனேஜ் பண்ணுறது பேர் தான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஓப்பன் கம்யூனிகேஷன் அபவுட் மணி. இது ரொம்ப சிம்பிளுங்க. நம்மளோட சேலரி, அதாவது நம்மளோட ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட இன்கம் எடுத்து வச்சுட்டு எக்ஸ்பென்ஸை பிளான் பண்ணுறது தான். எக்ஸ்பென்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னா, நம்மளோட வீட்டு லோனு, கார் லோன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது, அப்புறம் நம்மளோட ரெண்ட்டு, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில்லு, வேற என்ன நம்மளோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் அது, அப்புறம் எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் காசை எடுத்து வைக்கணும். பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும், டியூஷன் ஃபீஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பிளான் பண்ணி ஒரு அமௌண்ட் நம்ம வந்து எடுத்து வைக்கணும். அடுத்தது என்னன்னா, நமக்குன்னு ஒரு சேவிங் கண்டிப்பாக இருக்கணுங்க. ஒரு 10% நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணணும். இது ரொம்ப முக்கியங்க. நிறைய பேர் வந்து 50, 30, 20 சொல்லுவாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்து பேசி நம்ம அமௌண்ட்டுக்கு, நம்மளோட சேலரிக்கு எது நமக்கு சூட் ஆகுமோ அதுதாங்க நீங்கள் வைக்கணும். அடுத்ததா ஃபினான்ஷியல் கோல் ஒன்று செட் பண்ணிக்கோங்க. லைக் புது வீடு ஒன்று வாங்கணும், நல்ல ஒரு கார் ஒன்று வாங்கணும். இந்த மாதிரி அதுக்குன்னு காசு சேர்த்து வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்கும்போது அது ஒரு தனி சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் நீங்க ஸ்டார்டிங்கே பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இங்கிருந்து கட் ஆயிடுங்க. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓப்பன் கம்யூனிகேஷன் அபவுட் மணி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இஎம்ஐ. என்னடா மேரேஜ் லைஃப்ல இஎம்ஐயா, ஏன், என்ன, எதுக்கு அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள தோன்றது எனக்கு கேக்குதுங்க. ஆமாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு, இப்போ முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ஸ்க்குமே வந்து இஎம்ஐ இந்த விஷயத்தை பத்தின நிறைய புரிதல் இல்லாம நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல சிக்கிக்கிறாங்க. இஎம்ஐனா என்ன? ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். இதுக்கு நாங்க இன்னொரு பேர் வச்சிருக்கோங்க, எந்திரிக்க முடியாத இடம். ஏன் எந்திரிக்க முடியாத இடம் சொல்லிட்டு கேக்குறீங்களா? ஆமாங்க, இஎம்ஐ வந்து நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், ஒன்னு டிலேட் கிராட்டிஃபிகேஷன். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனா என்ன? உங்களுக்கு ஒரு பொருள் தேவை, அது வந்து இப்பயே வேணும், இப்பயே எனக்கு அந்த பொருள் வந்து கிடைச்சிடணும், உங்க மனசு நினைக்கிறது எல்லாத்தையும் இப்பயே வாங்கிடணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க பாத்தீங்களா, இதுதான் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். டிலேட் கிராட்டிஃபிகேஷன்னா என்ன? டிலேட் கிராட்டிஃபிகேஷன்னா உங்களுக்கு ஒரு பொருள் தேவை, ஆனா அதை காசு சேர்த்து வச்சு அந்த பொருளுக்காக ஒரு காசு சேர்த்து வச்சு வாங்குறீங்க பாத்தீங்களா, இது தான் டிலேட் கிராட்டிஃபிகேஷன். இந்த ரெண்டு மைண்ட் செட்ல எந்த மைண்ட் செட் வந்து ஒரு நல்ல மைண்ட் செட் கேட்டீங்கன்னா டிலேட் கிராட்டிஃபிகேஷன் தாங்க. நம்ம முன்னோர்கள், நம்ம அப்பா அம்மாலாம் வந்து இந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷன்ல தான் வந்து வந்திருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற பிரசன்ட் சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா எங்க போனாலும் வந்து ஜீரோ டவுன் பேமெண்ட், எங்க போனாலும் வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஒரு கடனாலே ஆக்கிடுறாங்க. நம்மளை வந்து ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் ஒரு அஜெண்டா உள்ள கொண்டு போயிடுறாங்க. இதுல இருந்து நம்ம வெளியில வரணும்னா நம்ம மைண்ட் செட் வந்து டிலேட் கிராட்டிஃபிகேஷன் மைண்ட் செட்டா இருந்தா மட்டும்தான் இதுல இருந்து நம்ம வெளில வர முடியும். ஃபினான்ஷியலா நம்ம ஸ்டேபிளாவும் இருக்க முடியும். மூணாவது பாயிண்ட், கிரியேட் மந்த்லி பட்ஜெட். மந்த்லி பட்ஜெட்ல ஈஸியா போடலாம். மூணு பாயிண்ட் தான். ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும், அப்புறம் வேரியபிள் எக்ஸ்பென்ஸ், சேவிங். இந்த 3 பாயிண்ட் தாங்க. ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் என்ன வரும்னா கண்டிப்பா நம்ம பே பண்ணி ஆகணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் லோனா இருக்கட்டும், இல்லைன்னா ஹோம் ரெண்டா இருக்கட்டும், அப்புறம் கார் லோனாக இருக்கட்டும், அது மாதிரி சில லோன்ஸ் நம்ம வாங்கியிருப்போம், சில டெப்ஸ் நம்ம இருக்கும், அப்புறம் பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கண்டிப்பாக நம்ம பே பண்ணி ஆகணும். இது எல்லாமே ஃபிக்ஸ்டாக இருக்கும்ல. ஸோ தீஸ் ஆர் த ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ். அடுத்தது வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் வந்து சடனாக நமக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கலாம், ஒரு யாராவது ஒரு கல்யாணம் இருக்கலாம், இல்லைன்னா காது குத்து இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா நமக்கே ஏதாவது தேவை இருந்திருக்கும், நம்மளோட பர்த்டேயாக இருந்திருக்கும். ஸோ நமக்கு ட்ரெஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு அமௌண்ட் வேணும். இது எல்லாமே வந்து வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் ஆகும். அடுத்தது சேவிங் வந்து கண்டிப்பாக ஒரு 10% நம்மளால பண்ண முடியும். ஸோ 10% வந்து சேவிங் பிளானுக்காக எடுத்து வச்சிருங்க. இதுதான் மந்த்லி பட்ஜெட் பிளான். ஓகே, இப்போ 3 பாயிண்ட் வந்து நம்ம பார்த்தோம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பத்தி. இப்போ 4th பாயிண்ட் என்ன ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி ஆஃப் இன்கம்.
2 பேர் நடுவுலையும் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. 2 பேர் நடுவுல டிரான்ஸ்பரன்சி ஆஃப் இன்கம் ரொம்ப முக்கியம். எந்த விதமான ஒளிவு மறை இல்லாம உங்களுடைய சம்பாத்தியத்தை உங்களோட பார்ட்னர் கிட்ட நீங்க சொல்றது ரொம்ப முக்கியங்க. ஏன் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் நீங்க வந்து சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் வந்து நீங்க மேரேஜ் ஆயிடுச்சு, மேரேஜ் ஆகி கொஞ்சம் க்ரோ ஆகுறீங்க அப்படின்னா, அந்த டைம்ல உங்களோட இன்கம்மை நீங்க ஓப்பன் டிரான்ஸ்பரண்டா உங்க பார்ட்னர் உங்களோட இன்கம் ஓப்பன் டிரான்ஸ்பரண்டா உங்க பார்ட்னர் கிட்ட சொன்னதான் அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த செலவினங்களை பண்ணுவாங்க. நீங்க டிரான்ஸ்பரண்டா சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒன்று செலவே பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா நிறைய செலவு பண்ணுவாங்க. ரெண்டுமே வந்து ஒரு வீக்கர் சைடு ஆஃப் த இதில் வந்து போய் முடிஞ்சிடுங்க. இன்கேஸ் 2 பேருமே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இன்கம்மை அவங்களோட இன்கம்மாக நீங்கள் நினச்சிக்கோங்க, அவங்களோட இன்கம்மை உங்களோட இன்கம்மாக நினச்சிக்கிட்டு நீங்கள் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்கள் ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் மேரேஜ் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான மேரேஜாக போவோங்க. இந்த விஷயத்தில் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறனால தான் நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸே ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதனால இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து தவிர்த்துக்குங்க. இந்த விஷயத்தில் மெயினான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுங்களா, பார்ட்னர்ஸ் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உன்னோடைய காசு என்னோடையது, என்னோடைய காசு உன்னோடையது, இந்த கான்செப்ட்லேயே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க மேரேஜை. உந்து எந்து அப்படின்றது பிரிவினையே வேணாம். இது வந்துச்சுனாலே ஈகோ ஸ்டார்ட் ஆகிடும், உங்களுக்குள்ளே வந்து நிறைய கேஓஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் போய் சிக்கிக்க மாட்டீங்க. இன்கேஸ் எதனா ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா கூட அதை நீங்கள் 2 பேருமே சேர்ந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ எப்போதுமே டிரான்ஸ்பரண்டாக இருங்க. ஸோ டிரான்ஸ்பரன்சி ஆஃப் இன்கம் ரொம்ப முக்கியங்க. கடைசி பாயிண்ட்டுங்க, ரெஸ்பெக்டிங் ஈச் அதர். என்னன்னா இந்த பட்ஜெட் போடுற விஷயத்துல அவங்களையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஹஸ்பண்டையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஒய்ஃபையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். 2 பேரையும் கலந்து உட்காந்து பேசி அதை முடிவெடுக்கிறது தான் பெரிய விஷயம். இன்னொன்று, நம்ம ஏதாவது பெருசாக நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் இன்னும் இருப்பாங்கல்ல மாமனார், அம்மா, இது மாதிரி அப்பா, இவங்ககிட்டையும் கொஞ்சம் கலந்து பேசிட்டு நீங்கள் முடிவெடுக்கும் போது அவங்க சொல்கிறது அந்த நேரத்துக்கு கோபமாக இருக்கலாம், இல்லை ஏன் இப்போ லோனில் போகிற அந்த மாதிரி கேட்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நம்மளோட பேக்ரவுண்ட் சுச்சுவேஷன்ஸ்லாம் அவங்க தான் யோசிப்பாங்க. அதே போல் ஒய்ஃப்கிட்டே நீங்கள் உட்காந்து கலந்து பேசும்போது நல்லாயிருக்கும். இது ஒன்றும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு டீமாக தாங்க ஒர்க் பண்ணணும், அப்போ தான் ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்கும். ஸோ 2 பேரும் எல்லா எக்ஸ்பென்ஸ்லையும் சரி, உங்களோட எல்லா விஷயத்துலையும் சரி உட்காந்து ஒன்றா பேசி அதுக்கப்புறம் முடிவெடுங்க. இன்னொன்று, வீட்டில் பெரியவங்க எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்டே ஒரு ஐடியா கேட்டால் நல்லதுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நாங்கள் 2 பேர் கல்யாணம் ஆன புதுசில் கொஞ்சம் நல்ல இன்கம் வரும்போது நிறைய செலவுகள் பண்ண ஆரம்பித்தோம். மாமா அடிக்கடி சொல்லுவாங்க நிறையா பண்ணுறீங்கன்னும் போது எங்களுக்கு அது பெரிய விஷயமா தோணலை. நாங்கள் வந்து என் மாமனாரை வந்து கேட்டோம், என்னப்பா நாங்கள் செலவு பண்ணுறது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹாஷான வேர்ட்ஸ்லாம் பேசணும். ஆனால் இப்போ நாங்கள் அந்த லோன் கட்டும்போது எங்களுக்கு அது ஒரு பெரிய பேக்ட்ராப்பாக இருக்குது. ஏன்னா இப்போது எங்களோட ஏர்னிங் எல்லாமே வந்து லோனுக்கு தான் போயிட்டுருக்கு. அப்போ எங்கள் மாமனார் சொன்னது ஒருவேளை நாங்கள் கேட்டிருந்தா இப்போ இந்த சுச்சுவேஷனில் நாங்கள் நின்றுருக்க மாட்டோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன், தயவு செய்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பெரிய டெசிஷன் எடுக்கும்போது உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இல்லைன்னா உங்கள் இன்லாஸ் கிட்ட வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது. இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா கடைசியில் ஒருத்தர் நீங்கள் ப்ளேம் பண்ண வேண்டாம். இந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்து கடைசியில் பெரிய பிரச்சனையாக வேற எங்கேயும் கொண்டு போய் நம்மளை நிறுத்திடாம இந்த 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 கொஞ்ச நாள் ஒரு சோகம் இருக்கும், இல்லைன்னா கொஞ்ச நாள் அந்த கோவம் இருக்கும், அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். ஏன்னா ஹஸ்பண்ட் சொல்கிறது ஒய்ஃபோட நல்லதுக்காக இருக்கும், ஒய்ஃப் சொல்கிறது ஹஸ்பண்டோட நல்லதுக்காக இருக்கும். நம்ம இப்படியே எடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ணோம்னா நம்மளோட லைஃப் இன்னும் 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 ரொம்ப நாளைக்கு ரொம்ப நல்லா போகும். ஃபினான்ஷியல் அப்படின்றது நிறைய பேருக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் அது ரொம்ப 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 க்ரூஷியலான பிளேஸ் அது. ஸோ இதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துட்டாலே மற்றதெல்லாம் சரி பண்ணிடலாங்க. இன்னொன்றுங்க, ஒரு பார்ட்னரு சேவ் பண்ணுற பார்ட்னராக இருப்பாங்க, உங்களுக்கு செலவு பண்ணுறது நிறைய பிடிக்காது. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு கோவப்படாமல் சேர்த்து வைக்கிறவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கங்க. ஏன்னா கடைசியாக நமக்கு அது உதவும். இன்னொன்று, சேர்த்து வைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, சும்மா வீட்டில் எங்கேயும் பூட்டி வைக்காமல், சும்மா வீட்டில் எங்கேயும் வைக்காமல் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நிறைய கிடைக்கும். இன்னும் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பெரிய லாபம் இருக்கிற மாதிரிலாம் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு ரொம்ப கஞ்சத்தனமாக சேவும் பண்ணாதீங்க. கொஞ்சம் வெளியே அப்பப்போ சுற்றி பாருங்கள், கொஞ்சம் வெளியெல்லாம் போனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கரெக்டாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து உட்காந்து பிளான் பண்ணி எதுக்கு சேவ் பண்ணணும் சேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு
ஒரு நல்லா 2 பேருமே ரெஸ்பெக்ட் பண்ணி 2 பேருமே ஈஸியா பேசி முடிவெடுங்க. இன்னொன்னு, சேவ் பண்றவங்க ஒரே இதுல சேவ் பண்ணாம வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ல சேவ் பண்ண கத்துக்கங்க. இன்னைக்கு கொடுத்த ஐடியா போதுமாங்க? இதே மாதிரி இன்னும் நிறைய ஐடியாஸ் நாங்க எங்கிட்ட இருக்கு. ஒரு நாளும் ஒரு ஐடியாவோட வரும். ஸோ ஸ்டே டியூன் டு கண்ணாலம் யூடியூப் சேனல் கண்ணாலம்.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெனியல் ராஜ் and my wife Getsia. See you in next video. Until then, bye bye. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கண்ணாலம் யூடியூப் சேனல் கண்ணாலம்.com.